بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாங்களும் நீங்களும் சந்திக்க இருக்கின்ற நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் நல்லவைகளாக, நலவுகள் நிறைந்தவைகளாக ஆக்கி வைக்க வேண்டுமென்று முதல் கண் இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக நாங்கள் சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்ப பகுதிகளில் ஒரு சில ஆயத்துக்களை நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். முடியுமான அளவு பொதுமக்களாகிய உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வகுப்பினூடாக ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தான். முதற்கண் இதற்கு துணையாக இருக்கக்கூடிய இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனத்தின் முஸ்லீம் நிகழ்ச்சி, அதனுடைய உறுப்பினர்கள், ஊழியர்கள், சகோதரர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வதற்காக வேண்டி அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவரையும் ஞாபகப்படுத்தி கொண்டு, உங்கள் அனைவருடைய ஒரு கூட்டு முயற்சியினூடாகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே வெற்றிகரமாக நடந்து முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அனைவருடைய கோஆர்டினேஷன், அனைவருடைய பங்களிப்பும் இதில் குறைத்து மதிப்பிட முடியாது. யாருடைய கோஆர்டினேஷனையும் யாருடைய பங்களிப்பையும் இதில் குறைத்து மதிப்பிட முடியாது. அனைவருடைய பங்களிப்புகளுக்கும் சரிசமமான வகைபாகங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய முயற்சிகளையும் ஏற்றுக்கொண்டு பொருந்திக்கொண்டு அதற்குரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிரப்பமாக தந்தருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, நான் உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பக்கராவினுடைய 5வது திருவசனத்தை திலாவத்து செய்தேன். அந்த திருவசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள்தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகின்றான், வஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள்தான் வெற்றியும் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்லுகின்றான். அப்படியாக இருந்தால் இந்த ஆயத்துக்கு முந்தின ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத்தகீங்களை பற்றி சொன்னான். அதற்கு முன்னால் சொன்னான், இந்த குர்ஆன் நிச்சயமாக முத்தகீங்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கு பிறகு முத்தகீங்களை பற்றி சொன்னான். முத்தகீங்கள் என்றால் யாரு, அவர்களுடைய பண்புகள் என்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், அவர்கள்தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அந்த நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், அவர்கள்தான் வெற்றியும் பெற்றவர்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி, வெற்றி பெற வேண்டுமென்றிருந்தால் அல்லாஹ்வினால் வகுத்து தரப்பட்ட, அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்ட அந்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வினால் வகுத்து தரப்பட்ட வழிகாட்டப்பட்ட மார்க்கம் என்பது
5 விடயங்களை மையமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக சொல்லிவிட்டான். அதில் ஒன்று சொல்லிவிட்டான், ஆத்மீகம் சம்பந்தப்பட்டது, மறைமுகமான விடயங்களின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம். தொழுகையை நிலைநாட்டுவது என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய உறுப்புகளையும் அங்க அவயவங்களையும் அவன் எப்படி பாவிக்க வேண்டும், தொழுகையில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எப்படி அடக்கமாக ஒழுக்கமாக சொல்லப்பட்டவைகளை மட்டும் செய்து வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகளை எல்லாம் தவிர்த்து நடந்து கொள்கின்றோமோ அந்த பயிற்சி முழுக்க வாழ்க்கையிலும் வர வேண்டும். அந்த பயிற்சி முழுமையாக வாழ்க்கையிலும் வர வேண்டும். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை எப்படி எங்களுடைய பணமென்று நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட யதார்த்தத்தில் அது எங்களுக்கு தரப்பட்ட பணம், எங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பணம். அந்த பணத்தை நாங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றிருந்தால் அல்லாஹ் சொன்ன இடத்தில் செலவழிப்பார்கள், வேண்டாம் என்ற இடத்தில் செலவழிக்க மாட்டார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். பணத்துடன் சம்பந்தப்பட்டது மார்க்கம் இஸ்லாம், வணக்க வழிபாடுடன் சம்பந்தப்பட்டது தீனுல் இஸ்லாம், உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது தீனுல் இஸ்லாம். இந்த மூணையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்ததாக சொல்லுகின்றான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆனை அவர்கள் நம்புவது போன்றே உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேத நூட்களையும் அவர்கள் நம்பியிருப்பார்கள். இதற்கு மேலொரு படியாக இந்த உலக வாழ்வுக்கு பிறகு ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு தோல்வி என்பது கிடையாது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், அவர்கள் ஆஹிரத்தை கொண்டு மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்வுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த வாழ்வுக்கு நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய 5 விடயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான அந்த நேரு வழியில் இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கோடிட்டு காட்டிவிட்டான். சூரத்துல் பக்கராவினுடைய 2வது ஆயத்தில் சொல்லுகிறான், ஹுதல்லில் முத்தகீன், அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ ஹுதல்லில் முத்தகீன். இந்த முத்தகீன்களுக்கு, இறைபக்தர்களுக்கு நிச்சயமாக இது வழிகாட்டக்கூடியது என்று சொல்லிவிட்டு இங்க சொல்லுகின்றான், உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். முத்தகீங்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்றிருந்தாலும் அந்த முத்தகீங்களுடைய பண்பு என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய விழும்பியங்கள் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறான். உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். இப்படிப்பட்ட பண்பாடுகள் உள்ளவர்கள் தான் நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அந்த நேரு வழியில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊண்டி சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் வெற்றியும் பெற்றவர்கள். ஏனென்றால் உலக வாழ்க்கையினுடைய லட்சியத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, உலக வாழ்க்கையில் அனைவருடைய நோக்கத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். யாருமே வாழ்க்கையில் தோத்து போக வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சிகள் செய்வது கிடையாது. பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், உயர் பதவிகளை வகுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறை கைதிகளாக இருக்கலாம். நீங்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் முயற்சி செய்கிறார்கள். தோத்து போக வேண்டும் என்பதற்காக வேண்டி யாருமே முயற்சி செய்கிறது கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குண்டா, வெற்றி என்பதை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான்? வெற்றி எங்கே இருக்குது? நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பணம் கிடைத்த அனைவரும் வெற்றி பெற்று விட்டார்களா? நல்ல குடும்ப பாக்கியம் கிடைத்த அனைவரும் வெற்றி பெற்று விட்டார்களா? மார்க்கத்துடைய தீனுடைய கல்வியை படித்து முடித்த அனைவரும் வெற்றி பெற்று விட்டார்களா? நன்றாக புரிந்து கொள்வோம். வெற்றி என்பது வாழ்க்கையில் ஒரு பயணம்.
வெற்றி என்பது வாழ்க்கையில் ஒரு பயணம், அது இலக்கல்ல. வெற்றி என்பது இலக்கல்ல, ஒரு பயணம். வெற்றி பாதையில் போய்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய முடிவு இலக்கு சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு 4ஆம் ஆண்டு பரீட்சை எழுதக்கூடிய, 4ஆம் ஆண்டில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை கண்டு வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, வாழ்க்கையினுடைய வெற்றி என்னென்று கேட்டால் அவருடைய வெற்றி 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது. நான் 200 புள்ளி எடுத்து 180 புள்ளி எடுத்து நான் என் மாவட்டம், என் பாடசாலை, என் மாவட்டம், என்னுடைய தேசிய மட்டத்தில் நான் என்னுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, 5ஆம் ஆண்டு பரீட்சை எழுதி முடிந்ததுக்கு பிறகு அவருடைய இலக்கு என்ன? ஜிசி ஓ லெவல் எக்ஸாம் என்றுவார். ஓ லெவல் எக்ஸாம் செய்யக்கூடிய ஒருவரிடத்தில் கேட்டால் 9 பாடத்தில் எடுத்து நான் தேசிய மட்டத்தில் என்னுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. ஆனால் அது வெற்றி அல்ல. அதற்கு பிறகு வெற்றி மாறி 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 போய்கொண்டே இருக்கும். பல்கலைக்கழகத்தை முடித்துக் கொண்டோம், நல்லொரு தொழில் கிடைக்க வேண்டும், நல்லொரு தொழில் கிடைக்க வேண்டும். நல்லொரு தொழில் கிடைத்து விட்டது, மாஷா அல்லாஹ். நல்லொரு குடும்பத்தில் நிக்காக திருமணம் செய்ய வேண்டும், நல்லொரு வாழ்க்கை துணையன் கிடைக்க வேண்டும், நல்லொரு கணவன் அல்லது நல்லொரு மனைவி கிடைக்க வேண்டும். அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமான, ஆவியத்தான, எந்த குறையும் இல்லாமல் சுப்ஹானல்லாஹ் குழந்தைகள் கிடைக்க வேண்டும். இப்படியாக வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை என்பது அது ஒரு பயணம், ஒரு வெற்றி பயணம். பயணித்துக்கொண்டே இருக்கின்றோம். வெற்றிகள் இன்றைக்குள்ள வெற்றி நாளைக்கு அது ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. ஓ லெவலில் 9 பாடத்தில் எடுத்த ஒரு ஒரு குழந்தை, ஒரு மாணவன், ஒரு மாணவி ஏ லெவலில் ஃபெயில் ஆகிவிட்டால், ஏ லெவலில் அவ ஒழுங்காக திறமையாக சித்தியடையாவிட்டால் எப்படி இருக்கும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெற்றி என்ற ஒரு இலக்கை வைத்துத்தான் எங்களை முயற்சி செய்ய சொல்லுகின்றான். சுவர்க்கம் யாருக்கு கிடைத்து விட்டதோ, சுவர்க்கத்துக்குள்ளே யார் போய்விட்டார்களோ, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னஹ் ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. சுப்ஹானல்லாஹ், பிரம்மாண்டமான வெற்றி. அந்த வெற்றி பிரம்மாண்டமான வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு தோல்வி என்பது கிடையாது. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யபூன அன்ஹா ஹிவலா. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாளும் அந்த இடத்தை விட்டும் வேறொரு இடத்துக்கு மாறி போக வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு ஏற்பட மாட்டாது. ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டார்கள். ஏண்டா உலகத்துடைய விதி என்னவென்று சொன்னால் மக்களுக்கு சடைவு வந்துவிடும். சடைவு எல்லாமே நல்லா இருக்குது, எதனாலுமே வாழ்க்கை பூராக சாப்பிடக்கூடிய சாப்பாடு நாங்கள் சொல்கிறோன்றிருந்தால் ஹை கிளாஸ், அதாவது நல்ல உயர்தர சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒருவருக்கும் அந்த சாப்பாட்டில் வெறுப்பு வந்துவிடும். எதனாலும் இதுதானா, இதுக்கு மேலே ஒன்று இல்லையா? அவங்களுக்கு அதுக்கு மேலே என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு சாதாரண சாப்பாடு. அதை சாப்பிட்டு சொல்லுவாங்க, வாய் நிறைய சாப்பிட்டேன், வயிறு நிறைய சாப்பிட்டேன், விரும்பி சாப்பிட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் சுவர்க்கத்தில் அப்படி இல்லை. லா யபூன அன்ஹா ஹிவலா. ஒரு நாளும் சுவர்க்கத்தில் இந்த சாப்பாடு எங்களுக்கு வானம், இந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போய் பார்ப்போம், இந்த வீட்டை விட இன்னமொரு வீட்டுக்கு மாறி பார்ப்போம், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி சுவர்க்கவாதிகள் அங்கு ஆசைப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அது நிரந்தரமான, நிலையான, பிரம்மாண்டமான வெற்றி என்று குர்ஆன் அந்த வெற்றியை கொடுத்து காட்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வெற்றிக்கு 2 வழி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கிறான். ஒன்று, உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய சில அமல்களால் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். இன்னும் சில வெற்றிகள் இருக்கிறது, உடலால் செய்யப்படக்கூடிய சில அமல்களினூடாக வெற்றி கிடைப்பது. சுப்ஹானல்லாஹ், உள்ளத்தால் செய்கிற சில அமல் இருக்குது, மனிதனுடைய மனதால் செய்ய வேண்டும். மனது எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை,
உடம்பு அல்லாஹ்வுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் கூட நாங்கள் யோசிக்க வேண்டும், உள்ளத்தால் என்னுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் எவ்வளவு இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வெளித்தோட்டம் அவ்வளவு தூரமாக எங்களுக்கு பிரகாசிக்க மாட்டாது. சாதாரண மக்களைப் போல் இருப்பார்கள். சாதாரண மக்களாக எங்களுக்கு காட்சியளிப்பார்கள். அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பாடல் அது வித்தியாசமானது. அதை நிறுப்பதற்குரிய தராசிகள் எங்களுடைய கையில் இல்லை. அதை நிறுப்பதற்குரிய அதிகாரம் நாங்கள் கொடுக்கப்பட்டவர்களும் அல்ல. சுப்ஹானல்லாஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய வெளித்தோட்டத்தை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் வித்தியாசமான மனிதர்கள், ஆச்சரியமான மனிதர்கள். சுப்ஹானல்லாஹ். அவருடைய அந்தரங்கம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிந்தவன். வலா நுஸக்கி அலல்லாஹி அஹதா. எனவே உள்ளம் சார்ந்த அமல்கள் இருப்பது போல உறுப்புக்கள் மனித உடம்புடன் சம்பந்தப்பட்ட அமல்களும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த ரெண்டையும் குர்ஆன் பேசி இருக்கிறது. இந்த ரெண்டையும் குர்ஆன் கதைத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இப்படிப்பட்ட பண்புடையவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல இல்லை. இப்படிப்பட்ட பண்புடையவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை. ஏன் சொல்ல இல்லைண்டா, அல்லாஹ் சொல்லுகிறான் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்று விட்டார்கள். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. சுப்ஹானல்லாஹ். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அல்லாஹ் ரெண்டையும் சொல்றான் குர்ஆன்ல. நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். யாரு? மன் தஸக்கா, தன்னுடைய மனதை உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்கள், சுத்தப்படுத்தியவர்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக, உழைப்பர் சுத்தத்தை தந்தருள்வானாக. கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. சுப்ஹானல்லாஹ். ரெண்டும் குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள். நிச்சயமாக திடனாக திடகாத்திரமாக வெற்றி பெற்று விட்டார்கள். யாரு? மன் ஸக்காஹா. யாரு தன்னுடைய மனதை ஆத்மாவை தூய்மைப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். சூரத்து ஷம்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், சூரத்துல் அலாவில் சொல்லுகிறான். இந்த ரெண்டு வார்த்தைகளும் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய மிக அழகான வார்த்தை பிரயோகங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ஸக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাতু கைரும் வ அப்கா. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உழைப்பர் சுத்தம். என்னுடைய மனதையும் உங்களுடைய மனதுக்கு நானும் நீங்களும் தான் பொறுப்புதாரிகள். எங்களுடைய மனதுகளுக்குள்ள என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் நசீபாக்குவானாக. இது உள்ளம் சார்ந்த அமல்கள். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. மீண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. சுப்ஹானல்லாஹ். உள்ளத்தை தூசுபடுத்தியவன், உள்ளத்தை பால்படுத்தியவன், உள்ளத்தை நாசமாக்கியவன் தோத்து விட்டான். மனதை சரியாக வைத்துக் கொள்வது, உலகத்தின் மீது வெறுப்பு, ஆகிரத்தின் மீது சந்தோஷம், ஆகிரத்தின் மீது மோகம், உலக வாழ்க்கையினுடைய அற்பத்தன்மை, ஆகிரத்துடைய நிரந்தரமான தன்மை, இவைகளை கொண்டு உள்ளத்தை அலங்கரிக்க முடியும் என்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமாலுல் ஜவாரிஹ், உள்ளம் உடல் சார்ந்த அமால்கள் இருக்கிறது. தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, நல்ல விடயங்கள் இருக்கிறது. எம்மாத்திரமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றியும் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன். நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆரம்பத்தில் குர்ஆனுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல உலாஇக அலா ஹுதம், குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னான்,
ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். ஆனால் முத்தகீங்கள் யார்? முத்தகீங்கள் என்றால் யார் என்று வரைவிலக்கணம் சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு முஃமின்கள் என்றால் யார்? முஃமின்கள் என்றால் யார்? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் சொல்லுவார்கள், நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் ஈமான்தாரிகள், எங்கள்கிட்ட ஈமான் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு அவர்களே சாட்சி சொல்லிக் கொள்வார்கள். அப்படித்தான் மனிதன் தன்னை நல்லவனாக, தன்னை உயர்ந்தவனாக, தன்னை சுப்ஹானல்லாஹ் மேற்படுத்தி பார்ப்பது என்பது மனிதனுடைய பண்பு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தன்னுக்கு தானே தீர்ப்பு சொல்லிக் கொள்வதற்கும் அல்லாஹ் ஒரு சில அறிவுரைகளை தந்திருக்கின்றான். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று முடிக்காமல் முஃமின்கள் என்றால் யாரு? இப்போ நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுக்கு பின்னுக்கு வரக்கூடிய விடயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். முஃமின்கள் யாரு? தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குர்ஆன் சொல்ல இல்லை. முஃமின்கள் தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குர்ஆன் சொல்ல இல்லை. ஏன் சொல்லல? இதே குர்ஆன்ல தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றும் பதுவாவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் யாரு? மறந்த நிலையில் தொழுவார்கள். எங்கட மொழியில் சொல்லுவதாக இருந்தால் உடம்பு தொழுது இருக்குது, உள்ளம் தொலை இல்லை. மறதி என்றால் அப்படித்தானே? மறதி என்றால் அப்படித்தான். எந்த கர்மத்தை உள்ளத்தால் செய்யாமல் உடம்பால் மட்டும் செய்கிறோமோ அது மறந்த நிலையில் செய்யப்பட்ட ஒரு அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அல்லதீன ஹும், அவர்கள் யார் தெரியுமா? ஃபீ ஸலாத்திஹிம், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் எப்படி இருப்பாங்க என்றால் ஹாஷிஊன், உள்ளச்சம் இறையச்சம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வை நான் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் அவனுடன் உரையாடி கொண்டிருக்கின்றேன், அவனுடன் கதைத்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பேச்சுக்களுக்கு அவன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வுடன் தொழக்கூடிய தொழுகைக்கு பெயர் ஹுஷூ ஹுதுவுடன் தொழக்கூடிய தொழுகை. இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு செய்யப்படக்கூடிய அமலுக்கு பெயர் ஹுஷூ ஹுதுவுடைய தொழுகை. என தக்பீர் கட்டினா 2 கூட்டம்தான். ஒரு கூட்டத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தில், சில சந்தர்ப்பங்களில் கடந்த காலங்கள் ஞாபகம் வரும். வாழ்க்கையில் பாடசாலை காலம், தக்பீர் கட்டியதுமே தாயினுடைய அரவணைப்பு, தக்பீர் கட்டியதனுடன் ஏதோ ஒரு பழைய நிகழ்ச்சி ஞாபகம் வந்து பாடசாலைக்கு போய்த்து, மதரசாவுக்கு போய்த்து, ஊரில் போய்த்து, எங்கெங்கேயோ எல்லாம் போய்த்துடுவோம். இறந்த காலம். அப்படி இல்லைண்டா எதிர்காலம் என்ன நடக்குமோ தெரியாது. புதிய அரசாங்கம் வந்திருக்குது, மகளோட கல்யாணம் எப்படி இருக்குமோ தெரியாது, மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாரோ தெரியாது. சுப்ஹானல்லாஹ். கடைசியில் பார்த்தா நிகழ்காலத்தில் யாருமே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், கடந்த காலத்தையும் மறந்து எதிர்காலத்தையும் மறந்து ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் இருந்து தொலைப்பாருங்க. நான் இப்போ ருக்கூ செய்து கொண்டிருக்கின்றேன், நான் சுஜூது செய்து கொண்டிருக்கின்றேன், நான் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நான் இப்பொழுது அத்தஹியாத் ஓதுகின்றேன். அதன் அர்த்தம் இதுதான். நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அந்த தொழுகை, அந்த வணக்க வழிபாடுகளைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். உள்ளச்சம் இறையச்சம் நிறைந்தவர்களாக அவர்கள் தொழுகையில் இருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அப்படிப்பட்ட தொழக்கூடியவர்கள் தான் முஃமின்கள். எல்லா தொழக்கூடிய மக்களும் முஃமின்கள் அல்ல.
அடுத்தது சொல்லுகிறான் வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகின்றான் முஃமின்களுடைய பண்புகளை. வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியங்களை நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான், எப்படி உள்ளம் சார்ந்த அமல்கள் தக்வாவுக்கு முக்கியமாக இருக்கிறதோ, வெற்றிக்கு முக்கியமாக இருக்கிறதோ, அதே போல உடல் சார்ந்த இபாதாத்துகளும் வெற்றிக்கு நிச்சயமாக முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ வஸ்ஜுது, சுஜூது செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். தொழுகையினுடைய ஒவ்வொரு இபாதத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். நிலையை சொல்லி காட்டுகின்றான், ருக்குவை சொல்லுகின்றான், சுஜூதை சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். நோம்பினூடாக, ஹஜ்ஜுடைய கடமைகளினூடாக, உதுஹிய்யாவினூடாக, சுப்ஹானல்லாஹ், சதகா தான தர்மங்களினூடாக நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்கி வழிபடுங்கள். அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? வஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். இபாதாத்துகள் செய்து அவருடைய கட்டளைகளுக்கு முற்றாக வழிபட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை உணர்ந்து தெரிந்து அவைகளை நீங்கள் செய்ய பாருங்கள். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அது மட்டுமல்ல, இபாதாத்துகள் மட்டுமல்ல, வஃஅலுல் கைர், நலவுகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணை வகையான நலவுகளிலும் நீங்கள் பங்குதாரிகளாகவும் இருக்க வேண்டும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. வாழ்க்கையில் நல்லா இந்த ஆயத்தை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இர்கஉ வஸ்ஜுது வஅ்புது ரப்பக்கும் வஃஅலுல் கைர். அல்லாஹ் ரெண்டையும் பிரித்து சொல்லுகின்றான். இபாதாத்து என்பது நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய ரப்புக்கு செய்ய வேண்டியவைகள். தொழுகை அல்ல, தொழுகை மட்டுமல்ல. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையில் தொழுகைக்காக வேண்டித்தான் உங்களை அழைத்தார் முஅஸ்ஸின். ஆனால் அல்லாஹ் சொல்ல இல்லை தொழுகையின் பக்கமாக விரைந்து வாங்கோ என்று சொல்லி. ஏனென்றால் தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? திக்ருல்லாஹ் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹுடைய ஜிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். அல்லாஹுடைய ஜிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வை நாங்கள் ஞாபகப்படுத்துவது, அவனை திக்ரு செய்வது, அவனை தஸ்பீஹ் செய்வது, அவனுடைய புகழ் பாடுவது, அது வஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். அதுக்கு பிறகு சொல்லுகின்றான் வஃஅலுல் கைர். இந்த உலகத்தில் நலவுகள் என்று சொல்லி என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த நலவுகளை நீங்கள் செய்ய பாருங்கள். அது இமாத்தத்துல் அதா அனி தரீக். பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது பாதை அழுக்காக இருக்கிறது, பாதை அழுக்காக இருக்கிறது, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவைகள் பாதை ஓரங்களில் பாதையில் இருக்கிறது. முறைப்பாடு செய்து கொண்டே போய்கொண்டிருக்காமல் அதை சுத்தம் செய்துவிட்டு அங்கிருக்கக்கூடியவைகளை அழுக்குகளை அகற்றிவிட்டு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களை ஓரம் சுத்தம் செய்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் நலவை செய்ய பாருங்கள், நலவு செய்ய பாருங்கள். வஃஅலுல் கைர், நலவு என்ன இருக்கிறது அந்த நலவை செய்யுங்க. சில சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி சில நலவுகள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களுடைய நிரக்கப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் உங்களுடைய நிரக்கப்பட்டிருக்கின்றான். நீங்கள் நலவை தேடி போக வேண்டும். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் நலவுகள் உங்களுடைய வீடுகளை தேடி வரும். அந்த நலவை அல்லாஹ் உங்களை பக்கம் அனுப்பி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நாடினால் உங்களை எல்லாம் இன்னமொத்தரின் பக்கமாக அதை அனுப்பி இருக்கலாம். உங்களோட வீடுகளுக்கு வரக்கூடிய நலவுகளை ஒரு போதும் தட்டி விடாதீர்கள். சில சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவார்கள் மக்கள். மக்கள் வரவில்லை, மக்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அதுதான் யதார்த்தம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் வஃஅலுல் கைர், நலவை செய்யுங்கோ. எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி.
எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, விரிவாக படிக்க வேண்டிய திருவசனங்கள் இவைகள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மறைமுகமான விடயங்களில் மீது நம்பிக்கை விசுவாசத்தை வைத்தவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக, அதே போன்று தொழுகையில் எப்படி தொழுகையில் எப்படி தன்னுடைய உறுப்புக்களை, அங்க அவயங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு செய்யும்படியாக சொன்னவைகளை மட்டும் செய்து கொண்டு வேண்டாம் என்று சொல்லவைகளை தவிர்ந்து வாழ பழகிருக்கின்றோமோ தொழுகையில், அந்த வாழ்க்கை பூராக வர வேண்டும். அதற்காக வேண்டித்தான் தொழுகை என்பது ஒரு பயிற்சி. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், உங்களோட கையில் எவ்வளவுதான் இருந்தாலும் அது உங்களுடையது அல்ல, அது நாங்கள் உங்களுக்கு தந்தது. அதை நாங்கள் சொன்ன பிரகாரம்தான் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையும் பிறப்பித்திருக்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், இந்த சிஃபாத்துகள், இந்த தன்மைகள் உடையவர்கள் தான் வாழ்க்கையில் அல்லாஹ்வினால் தரப்பட்ட, அல்லாஹ்வினால் காட்டப்பட்ட அந்த நேரு வழியில் இருக்கிறார்கள். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று குர்ஆன் கோடிட்டு காட்டிருக்கிறது. அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.